ஓய்வை அறிவித்த சிஎஸ்கே முக்கிய வீரர், மகிழ்ச்சியுடன் விடை பெறுகிறேன். உறைந்து போன ரசிகர்கள். மேற்கிந்திய கிரிக்கெட் அணியை சேர்ந்த டுவேன் பிராவோ தனது கிரிக்கெட் பயணத்திலிருந்து முழுவதும் விடை பெறுவதாக தனது இன்ஸ்டாகிராம் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டிக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார். இதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டில் IPL தொடரிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக செயல்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து CPL கரீபியன் பிரீமியம் லீக் போட்டியில் டிரினிடாகோ நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி வந்தார். இப்போட்டி முடிந்த பின் தனது கிரிக்கெட் வாழ்வை முடித்துக் கொள்வதாக தனது இன்ஸ்டாகிராம் வலைதளத்தில் பதிவிட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. அவர் பதிவிட்ட அறிக்கையில், அன்புள்ள கிரிக்கெட், எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த விளையாட்டுக்கு இன்று நான் விடைபெறுகிறேன். 5 வயதிலிருந்தே நான் செய்ய விரும்புவது இதுதான் என்று எனக்கு தெரியும். இதுதான் நான் விளையாட வேண்டிய விளையாட்டு. எனக்கு வேறு எதிலும் ஆர்வம் இல்லை. என் முழு வாழ்க்கையையும் உங்களுக்காக அர்ப்பணித்தேன். பதிலுக்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் நான் கனவு கண்ட வாழ்க்கையை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு போதுமான நன்றி சொல்ல முடியாது. தொழில்முறை கிரிக்கெட் வீரராக 21 ஆண்டுகள். இது பல உயர்வும் சில தாழ்வுகளும் நிறைந்த ஒரு நம்ப முடியாத பயணம். மிக முக்கியமாக ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுக்கு 100% கொடுத்ததால் என் கனவை என்னால் வாழ முடிந்தது. இந்த உறவை தொடர நான் எவ்வளவு விரும்புகிறேனோ அது யதார்த்தத்தை எதிர்கொள்ளும் நேரம். என் மனம் தொடர்ந்து செல்ல விரும்புகிறது. ஆனால் என் உடலால் இனி வலி, முறிவு மற்றும் சிரமங்களை தாங்க முடியாது. எனது அணியினர், எனது ரசிகர்கள் அல்லது நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் அணிகளை நான் வீழ்த்திவிடக்கூடிய நிலையில் என்னால் என்னை ஈடுபடுத்த முடியாது. எனவே கனத்த இதயத்துடன் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இன்று சாம்பியன் விடை பெறுகிறார். எனது ரசிகர்களுக்கு பல ஆண்டுகளாக உங்கள் அசைக்க முடியாத அன்பிற்கும் ஆதரவிற்கும் நான் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரிபியன் தீவுகள், உலகம் முழுவதும், குறிப்பாக ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் உள்ள எனது ரசிகர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த சமீபத்திய வாரங்களில் என்னுடன் நின்றதற்கு நன்றி. இந்த முடிவு கசப்பானதாக இருந்தாலும் எனது தொழில் பற்றியோ இந்த முடிவை பற்றியோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்போது எனது அடுத்த அத்தியாயத்தை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி. மறுபுறம் விரைவில் சந்திப்போம் என பதிவிட்டுள்ளார். இவர் கிரிக்கெட் ரசிப்பதை விட இவர் மைதானத்தில் ஆடும் நடனத்தை ரசிப்பதற்கு ரசிகர்கள் ஏராளம். அதுவும் மஞ்சள் ஆடையுடன் CSK அணியில் இவர் செய்யும் குசும்புத்தனத்தை ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவரின் ஓய்வு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது, குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களுக்கு.